அன்பு தோழர்களே, இன்றைக்கு திரும்பவும் நாங்கள் உள்ளே போகிற பார்த்தியன் வந்திருக்காப்புல எங்க கூட நண்பர். அதாவது இப்போ தான் சரியாக 3:30 நாங்கள் கரையிலேருந்து உள்ளே கொண்டு போகிறோம் படகை. அதான் வீடியோ பாருங்க தொடர்ந்து. தோழர் எங்களோட மீண்டும் அதாவது போன வீடியோவில் இப்போ தான் நாங்கள் உள்ளே போகிறோம். மீண்டும் நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பேர் அலையெல்லாம் கடந்து போகணும். அதனால் கொஞ்சம் லேட்டாகி திருப்பி நான் வீடியோ போடுறோம். பாருங்க தொடர்ந்து நண்பர்களே. நன்றி. நட்டுதான் இருக்கு. தண்ணி அடிச்சால் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் வச்சு ஒரு ஸ்டோர் பிரிட்ஜில் வச்சுருக்கேன் உட்கார்றாப்புல. நாங்கள் மீண்டும் உள்ளே போய் உட்கார போகிறோம். பாருங்க மக்களே, ரெண்டுக்கு போகிறோம். மறைக்கிறதுக்காக ரெட்டு வச்சிருக்கோம். தண்ணி மேலே படாது ஜாஸ்தி. அதை நண்பர் வந்து ரொம்ப ரசிக்கிறதுனால தண்ணி படாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. சரி, அவரே சுற்றி விட்டுட்டோம். கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை அவர் பெருசுப்படுத்தலை. நான் டேரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக வராங்க, வாங்கிட்டு எடுக்கிறாங்க. ஆனாலும் சோர்வு இல்லை அவங்கள்ட்ட. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் வர்றாங்க எங்களோட கடலுக்கு. வரும்போது அவங்க உழைப்பு வந்து ரொம்ப கடினம். அதாவது அவங்களால முடியல, கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் இந்த நண்பர்களோட போய் பார்ப்பேன், டைரெக்டாக பேப்பர் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீனை பிடிக்கிறத பார்த்தே ஆகணும்
அது மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே கொண்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம். அதாவது அந்த மீனில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நண்பருக்கு தெரியும். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம், நாங்கள் லெக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் போகணும். தண்ணி அடிக்குது. நாங்கள் உள்ள வலை நடக்கும் போது வீடியோ போடுறவங்களுக்கு தயவு செய்து அப்போ பாருங்கள், தொடர்ந்து போடுறோம். நன்றி. நண்பரை இப்போ நாங்கள் உள்ள இறக்கிட்டு இருக்கோம். தருக்கில் ஏதாவது இப்போ இறக்கி போகிறோம்ல, இதுக்குள்ள கால் மாட்டிட்டா இழுத்துரும் தண்ணிக்குள்ள. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர் இழக்கிறாங்க, இழக்கும் போது கவனமாக இருக்கணும். நம்ம பின்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் கையை மாட்டலாம், கை மாட்டினா கடலுக்குள்ள சாடணும், வேற வழி கிடையாது, தட்ட முடியாது. ஏன்னா கையை பிச்சிரும், இல்லைன்னா வெட்டி எடுத்துரும். அதனால கவனமாக இருக்கணும். எங்களுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு லக்கு டைமர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும், மீன் கிடைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கஷ்டம் அதிகமாக படுறோம், அதனால எங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கணும். பார்க்குற மக்கள் அனைவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. காலையில் வீடியோ மீன் போடுவோம். மீன் எப்படி வரும்? செட்டு இறக்கிட்டோம், இறக்கிட்டாங்க நண்பர். மறு செட்டு இழக்கணும். இப்படி 6 செட்டு 5 செட்டு வளம் முடிச்சிருக்கோம். இவ்வளோ வளம் இழக்கிறோம். எங்களுக்கு நிறைய மீன் காடு வரணும். இன்னைக்கு வரும் நம்பிக்கைலாம் எல்லாமே வாழ்க்கை ஓடுது. ஒரு செட்டு போயிட்டு இது புதுவில் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம்னா இது இழக்கிறோம். நண்பர்களே, வலையெல்லாம் போயிட்டு ஆங்கர் வைக்க போகிறோம். அதாவது போட்டு வலியக்கூடாதுன்னு ஆங்கர் வைப்போம். இந்த ஆங்கர் வச்சா தான் போட்டு வலியாது. வாங்குவோம். இன்னைக்கு சீக்கிரமா போட்டாச்சு இல்லையா? மக்களே, அதாவது இப்போ உள்ள வந்து வளையல் போட்டிருக்கவங்க உண்டு. அதாவது வந்து கஷ்டமான ஒரு தொழில் தான். ஆனாலும் வந்து அதாவது இந்த வீடியோ வந்து அவன் வந்து உங்களுக்கு தெளிவாக போடணும். அதாவது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக. அதாவது வந்து மீன் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது வந்து அனைத்து பேர் ஏமாத்து, அதாவது எப்படிலாம் பண்ணணும், மருந்து அடித்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பல ரீதியாக தொழில் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து அப்படி இல்லை. எங்களுக்கு கூட இது அதிகமாக கஷ்டமாக தெரியல. ஆனால் அவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அநேக தடையை மத்தியில் வந்து இந்த காரியத்தை செய்கிறான். வந்து மக்களே எல்லாரும் அவனுக்கு ஒத்துழைங்க. அதாவது மீன் வந்து தரமாக உங்களுக்கு தரணும், உங்களுக்கு நல்ல இதா. அதுக்காகவே வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். வந்து அதாவது இந்த பிஷர்மேன் தொழிலில் பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் ரிஸ்க்கு மத்தியில் அவன் வந்து செய்கிறான். வந்து மக்களே, உங்களுக்கு ஒரு பொருள் தரமாக தரணும், நான் செய்கிற காரியம் தரமாக இருக்குது அப்படின்னு நேச்சராக காட்டணுமே சொல்லி அவனை இது ரிஸ்க் எடுக்கிறான். மக்களே, நீங்கள் எல்லாம் ஒத்துழைங்க. எல்லாரும் அவன்கிட்ட ஃபோன் கால் பண்ணி எல்லாம் பண்ணி மீன் கேளுங்க. நிச்சயமாக நல்ல இதாக டெலிவரி பண்ணுவான். வந்து நல்லா எவ்வளோ கம்மி ரேட்டு முடியுமோ அவ்வளோத உங்களுக்கு பண்ணி தருவான். மக்களே, இதுக்கு எல்லோரும் அவனுக்கு இது விடுங்க. கம்மியாக தான் விழும். இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. கஸ்டமர் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா, அதாவது இப்போ நாங்கள் வந்து வலை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்டிகள் வலை விட்டுருக்கோம். 4 நாட்டிகள் வலை விட்டுருக்கோம் நண்பரே. அதாவது என்ன ஒன்றுனா, இதில் எங்களுக்கு ஆள் சொன்ன மாதிரி தான் லக்கு தான். லக்கின்படி தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நண்பர் திரும்பியும் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மீனை வந்து எவ்வளோ நாகரிகமாக
எவ்வளவு தெளிவா குடிக்கணுமோ அப்படி குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மீன் வந்து எப்படி பிடிச்சி எப்படி ஃப்ரெஷ்ஷா தரணும் அப்படிங்கிற எண்ணம் நல்ல எண்ணம் நிறைய இருக்கு நண்பருக்கு. நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த கஸ்டமர் மனம் வந்து மகிழ்ச்சியோட வாங்கிக்கணும். அந்த மீனை சாப்பிடும்போது அவங்க மகிழ்ச்சி உள்ளத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய மீன்ல உண்டு நண்பர்களே. நிறைய புரோட்டீன் இதெல்லாம் உண்டுன்னு சொல்றாங்க. நாங்க அதை பற்றி அதிகமாக கேட்டது கிடையாது. நண்பருக்கு தெரியும். அந்த மீன்கள்ல நிறைய விதம் இருக்கு. மதன மீன்ங்கிறது சாப்பிட்றது வந்து அந்த மீன்ல வந்து கொழுப்பு சத்து இல்லாதவங்க சாப்பிடலாம். அது நல்ல ஒரு கொழுப்பு சத்தான மீன். ஏன்னா அந்த மீனை நீங்க போட்டீங்கனாலே வெட்டி எண்ணெய் தேய்ச்சில போட்டா விட நீங்க எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மீன் வந்து எண்ணெய் இல்லாமலே பொறிக்க முடியாத அளவுக்கு எண்ணெயா இருக்கும். அப்போ அதில் மீன் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். இந்த வஞ்சலை மீன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மீன் வந்து அந்த பீஸ் வந்து செதில் வரும். அது எப்படி வரும்னா அது சாப்பிட்ற பீஸு செதில் மாதிரி இருக்கும். அந்த மீன் செதில் மாதிரியே இருக்கும். அதில் ஒரு மீனாக புரோட்டீன் இருக்கு சொல்கிறாங்க. நண்டு சாப்பிட்றோம், நண்டில் ஒரு புரோட்டீன் இருக்கு சொல்கிறாங்க. சால மீன் சாப்பிட்றோம், சால மீனில் ஒரு புரோட்டீன் சொல்கிறாங்க. இப்படி அனைத்து மீன்லையுமே ஒரு புரோட்டீன் இருக்கு. ஆனால் எந்த ரசாயனம் கலக்காத பொருள் வந்து கடல் மீன். எல்லா மீனுமே நல்லா இருக்கும், சுவையா, ஒவ்வொரு விதமான சுவை. அதாவது நீ கரையை என்ன பொருள் சாப்பிட்டா கூட அது ஒரு கெமிக்கல் இருக்கு, அது நிமித்தம் ஒரு பின்னாடி ஒரு பாதிப்பு வரலாம். ஆனா மீன் சாப்பிட்ற எந்த நண்பர்களுக்கும் எந்த பாதிப்பு வராது. அதுல எதுவுமே இருக்க வாய்ப்பும் இல்லை. ஏன் சொன்னா இதுவரை சாப்பிட்டவங்கள்டையும் கேளுங்க, சாப்பிட்டு இருக்கவங்கள்டையும் கேளுங்க, அந்த மீன்னால உடலுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சி இருக்கும். எந்தவித கெமிக்கல் ஆட் பண்ணாத மீன் பொருள் வந்து கடல் உணவு தான். நண்பர்களே, இப்போ நாங்கள் படுக்கிறதுக்கெல்லாம் நண்பர்கள் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் போட்டு ஏன்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் எங்களுக்கு திருப்பி வேலை செய்யல. இந்த வந்து உடல் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர் வந்து நைட்டு எங்களோடு 1 மணிக்கு அவர் முடிச்சு இருந்தது. எங்களோடு கடலுக்கு வந்திருக்காங்கள, மீண்டும் வந்திருக்காப்புல. இந்த நண்பர் செய்கிற தொழில் தெரியும். அவர் மீன் கடை வச்சுக்கார் ஓசூரில். நண்பர் அதாவது என்ன செய்யணும்னு நினைக்கிறாப்புல, நமக்கு கொடுக்குற கஸ்டமர் டைரெக்டாக பார்க்கணும், இவங்க என்னென்னு பிடிக்கிறாங்க, எப்படி இவங்க மீன் எடுத்து கொண்டு வராங்க அப்படின்னு டைரெக்டா. இதுல வந்து அதிகபட்சமா பேசுறதுக்கோ பெருமைக்கு பேசுறதுக்கோ எதுலையும் ஒண்ணுமே கிடையாது. உண்மை சம்பவத்தை சொல்றோம், உண்மையான நேச்சுரலான காரியத்தை பேசுறோம். நண்பர்களே, நீங்க அவங்களுக்கு அவங்க தர மீன் எல்லாமே தரமா இருக்கு. என்னன்னா அவங்க உள்ள வந்து டைரெக்டா பார்த்து அதை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி மீன். அதாவது சிலவங்க சொல்லுவாங்க இந்த வலையில படுற மீன் தூண்டில் மீன் மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வலையில படுற மீனும் தூண்டில் மீன் மாதிரி இருக்கு. எப்படி சொன்னா அந்த மீன் சாக முன்னால உள்ள எடுத்துட்டோம்னா மீன் தூண்டில் மீன் மாதிரி தான் இருக்கும். அந்த தூண்டில் மீன் வந்து ரத்த கக்கான்னு சொல்லுவாங்க, வலை மீன் ரத்த கக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நம்ம துடிக்கோடு அந்த மீன் துடிப்போடு எடுக்கும்போது தூண்டில் மீன் மாதிரி தான் அந்த வலை மீனும். அதனால மீன் வந்து வித்தியாசம் தெரியாது, நல்லா இருக்கும், சுவையா இருக்கும், அருமையா இருக்கும். நண்பர்களே, தொடர்ந்து நண்பருக்கு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்குற அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்றோம், மீண்டும் சொல்றோம், இது உண்மை சம்பவத்தை போடுறோம். நாங்க எடுத்தோம், யாரையும் பார்த்தோம் இதெல்லாம் போடலை. உள்ளது என்னவோ அதை செய்யறோம், அதை போடுறோம், திரும்பி போடுறோம். பேசுற காலில் நன்றி. எடுத்தா அதான போஸ்ட் போடுது. இது என்னோட ஃப்ரெண்டு கடல்ல என்கிட்ட அன்பா இருப்பான். செல்ல பக்கமா தான் இருக்கு. யூடியூப்யா பார்த்திபன் ஃபிஷ் கட்டர்ன்னு இருக்கும். நான் மீன் வெட்டுற வீடியோ தான் போட்டிருந்தேன்.
கடல்ல இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அழகா இருப்பான், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்போம். பொடி பிடிங்க வந்து இந்த மூச்சா மீன் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்போர்ட், ஃபாரின் எக்ஸ்போர்ட். இந்த மீன் பார்க்க வாயை பாருங்க, சார்பா இருக்கா, நல்லா சாப்பிடும். இந்த மீன் எவ்வளோ பெரிய எந்த மீனையும் உழுங்கிரும் அந்த பெரிய சக்தி. ஆனால் இதில் பெருசு உண்டு, 25 கிலோ மீன் வேணா வரும். இது ஒரு 1 கிலோ வரும். இது எக்ஸ்போர்ட், ஃபாரின் எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. இதான் நான் சொன்ன நைட்டு சொன்ன முதல்ல மீன். இந்த மீன் வந்து நெய்யாக தான் இருக்குது. அதாவது பொரிக்கும் போது எப்படி செய்யணும்னா, நீங்கள் மீனை வெட்டி அந்த தோசைக்கல்ல வச்சிங்கன்னா போதும், பொரிக்க சட்டி வச்சா போதும், எண்ணெயே தேவையில்லை. அவ்வளோ கொழுப்பாக இருக்குது இந்த மீன் சாப்பிட்றதுக்கு, நல்லா இருக்கு. கொழுப்பு சத்து இல்லாமல் சாப்பிடலாம், இது உடலுக்கு நல்லது. நண்பரே, இது வந்து பாறையிலேருந்து வர்றது. இது வந்து கையில் குத்துச்சுன்னா கடுக்கும், ஆனால் ரொம்ப கடுக்காது. ஆனால் இது ஒரு மீனை வந்து சாப்பிடக்கூடியது. இது பாறை பக்கத்தில் மட்டும் வரும், எல்லா பகுதியிலும் வராது. இது பார்த்திங்கன்னா வலை வந்து பாறையில் மாட்டிக்கிச்சு. இப்போது மாட்டின வலையை இழுக்கணும். அந்த படகையும் அதுக்கேற்ற மாதிரி தசை திருப்பணும், வலையும் அதுக்கேற்ற மாதிரி இழுக்கணும். 2 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, 2 பேரையும் உள்ளே இழுக்க போகுது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வலையை எடுக்கிறாங்க. கடல் வந்து எல்லாத்தையுமே உள்ள ஏத்துக்கிறாது, கழிவை வந்து வெளியே தெளிடும். அதனால கடல் மீன் மாத்திரம்தான் நண்பர்களே ஒரு ரசாயன காராத ஒரு மீன் சொல்லலாம். ஆனா குளமோ ஆறோ இதுல கலப்படம் பாக்குற பெரிய பெரிய பேட்டரியில உள்ள தண்ணியெல்லாம் அந்த குளத்துல ஆத்துல வரும். ஆனா கடல்ல எது வந்தாலும் உள்ள கலராது, அது வெளியே எடுத்துரும். ஆனா கடல்ல உள்ள மீன் வந்து ரொம்ப சுத்தமா இயற்கையா இருக்கு. நண்பர்களை பாக்குறவங்க கண்டிப்பா இதை நல்லா யோசிங்க. கடல் மீன் மாதிரி சுத்தமான மீன் எதுவுமே கிடையாது. நண்பர் வந்திருக்கேப்ல, கரைக்கு திரும்புறோம். நீ நைட்டு பாத்தீங்க, நாங்க ஒரு 3:30 மணிக்கு நாங்கள் வந்தோம். 3:30 மணிக்கு உள்ள வந்தோம். நீ மணி தரேன் 9:45 ஆயிட்டு கரைக்கு திரும்புறோம். நண்பர்களே பாக்குற நண்பர் ஓசூர்ல இருந்து வந்திருக்கான். அவர் கடலுக்குள்ள வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாக்குறது காரணம், என்னுடைய மீன் வியாபாரத்தை நான் ஒழுங்கா செய்யணும், இந்த மக்களுக்கு உண்மையா கொடுக்கணும், நல்லா தரமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அப்படின்னு சொன்னாப்ல. அதனால எங்களோட ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல மீன் வாய்மீட்டுலாம் எடுத்தாப்ல. வாமிட் எடுத்தும் நல்லா கரங்காம தெளிவா மறுபடியும் வீடியோ எடுக்கிறாப்ல. சரி, மீண்டும் எங்களுடைய பயணம் தொடரும். நாங்கள் இப்போ கரைக்கு வரோம். எங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும் கரைக்கு வர்றதுக்கு. அடுத்த வீடியோ போடும்போது நண்பர் வரும்போது இதுல இருந்து வித்தியாசமா போடுறோம். இன்னைக்கு வந்த மீன்லாம் எங்களுக்கு அதிகமாக பாடு கிடையாது, பாடு மோசம்தான். ஆனாலும் நண்பர் வந்தனால ஒரு செழிப்பா சந்தோஷமா இருக்கும். நன்றி.
வேண்டாங்க ப்ரோ. உள்ள கரையை வந்துட்டோம். இப்போ மீனை கரையை வந்து போட்டு கரையை கிட்ட போறோம்.